ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போது நாருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எபிசோட் நம்ம 15 கைஸ் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ண ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பரோட்டோ சொல்கிறான், அந்த கோஸ்ட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, என் செக்கருக்கான ஆக்டிவேட் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு சொல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே சாய் அண்ட் ஷிகமாரு அண்ட் நருட்டோ பேசிட்டு வரப்போது. ஸோ இவங்களாம் ஒரு அந்த கோஸ்ட் போச்சு, இதுக்கு மேலே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அந்த மாதிரி பேசிட்டு இருக்க போது சாய் ஆமான்னு சொல்ல போது அங்கே ஒரு சின்ன பையன் தெரியாதனமா நருட்டோ பாலஸ்டி மன்னிப்பு கேட்டிருப்பா. பரவாயில்லப்பா தம்பின்னு சொல்லி பாலை தூக்கிப்பட. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஷினோ வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும் பசங்களுக்கு. ஸோ இந்த பசங்களை போர் அடிக்குதுப்பா கிளாஸ்ன்னு சொல்லி உட்காந்து கேட்டுருப்பாங்க வெளியே உட்காந்துன்னு. ஸோ அப்படி வெளியே உட்காந்து கிளாஸ் கேட்கும்போது, இந்த வாட்டி உங்களுக்கு திருப்பி வந்து ஒரு இது பண்ண போகிறோம், ஒரு ஆக்டிவிட்டி தரப்போகிறேன், உங்களுக்கான குரூப்பை நீங்களே தருங்க, அதுவும் நாளைக்குள்ளே நீங்கள் சேர்க்கணும், இப்போதைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம மிச்சுக்கு வந்து நான் போரோட்டோ கிட்டே கேட்பான், அப்பா நான் உன் டீமுக்கு வந்துடுறேன்ப்பான்னு. சரி வந்துடு சொல்ல. ஸோ நம்ம போரோட்டோ வந்து டெங்கி கிட்டே கேட்பான் எங்கள் டீமுக்கு வரையான்னு. இல்லை நான் வேறு ஒருத்தவங்க கூட டீம் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது ஷிகடாவை கூப்பிடலான்னு பார்த்தா ஷிகடா வந்து ஈனோச்சி அண்ட் சோச்சி வந்து ஒரு கிளானை மாறிடாங்க. பட் லாக்லேயே எவ்வளோமே தூக்கியிருக்க மாட்டாங்கப்பா. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பர் போய் போடுவாங்க வந்துட்டு, வா டீம் மேக் பண்ணுறீங்களா, சரி சொல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஷினோ வந்து யுராக்கா கிட்ட இப்போ உட்காந்து பேசின்னு இருப்பான் யுராக்கா. ஸோ இப்படியே நம்ம வீட்டில் போய் பார்த்தா நருட்டோ வந்து வீட்டில் உட்காந்து வந்துப்பான் ஹீமாரி கூட விளையாடின்னு இருக்கா. ஸோ போருட்டோ தானே, ஆமாம் போருட்டோ வந்து நருட்டோ கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படிப்பட்ட டீம் கூட இருந்தீங்க, உங்கள் டீமை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன், இல்லை எனக்கு இப்போயே தெரிஞ்சாகணும் உங்களோட டீம் எப்படிப்பட்ட டீம்னு சொல்லும் போது அப்படியே நம்மளோட ஷினோ அப்படி என்ன ஷினோ வந்து அப்படி பேசியிருப்பார் பார்த்தா, அந்த என்ன பொண்ணு அந்த பருப்பு கலர் வச்சுக்க பொண்ணு இது திருப்பி அகாடமிக்குள்ளே வரைக்கும் சொல்லி கேட்டிருப்பாரு. ஸோ அப்படியே அந்த என்ன பேசுகிறாங்கன்னு தெரிலப்பா அவங்க ரெண்டு பேர். ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களுக்குள்ளே பார்த்தா அவங்களுக்குள்ள டீம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈனோச்சி அண்ட் ஸோ இவர் வந்து யுராக்கா செஞ்சு சொல்லுவார், ஸோ யார் ஃபஸ்ட்டு அந்த ரெட் கலர் கொடி எடுத்துறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாதுப்பா, எப்படி வேணுமா வின் பண்ணலாம் சொல்லும் போது ஆளுக்கு அடிச்சுக்க ஆரம்பிச்சுப்பாங்க, நான் தான் தொட போகிறேன்னு. ஸோ எல்லோரும் தொட ஆரம்பித்தேன். ஷினோவில் யாருக்குமே டீம் ஒர்க்குன்னு ஒன்று கடையில் இல்லை, நான் யாரை செலக்ட் பண்ணுவேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மண்டியை பிச்சுக்க போகிறேன்னு சொல்லின்னு இருப்பான். ஸோ நம்ம சொல்லின்னு இருக்கும்போது ஒரு கேரக்டர் ஒரு விதமாக ட்ரை பண்ணுறதுல வச்சுட்டு நான் தான் ஜெயிக்க போகிறேன், நாங்கள் ஒரு கேரக்டர் சொல்கிறது முடிகிறதுக்குள்ளே ஆப்போனன்ட் டீம் போய் தொடர்ந்து வின் பண்ணிடும். ஸோ இதில் நான் யாரை நான் செலக்ட் பண்ணுறது, என் மண்டியை பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஷினோவில் ஐயோ டைம் ஆகுது, எங்கேயோ போடவும் இல்லையா, வேறு அவசரம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தோன்னா சடரா கிட்ட கொடுத்துருப்பேன். எப்போ உங்களுக்கு எந்த டீம் பிடிக்குதோ அந்த டீமை டிக் பண்ணி விட்டு எந்த டீம் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்ல சடராவில் சரி பார்த்துக்கணும்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு இப்போ பார்த்தோன்னா போருட்டோ அண்ட் மிச்சுக்கு எங்கே பார்த்தோன்னா அங்கே ஒரு சைடு போயின்னு இருக்கேன், எங்கே பார்த்தோன்னா ஷிகமாரு அண்ட் சோச்சி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். மெட்டல் இல்லை பார்க்குறேங்க என்ன பண்ணுறது, அவ்வளோதான் நர்வஸ் ஆகிட்டான் பைப்பில். ஸோ சோச்சியில் ஹஸ்பண்டிங் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுவா. ஸோ போருட்டோவில் ஒரு வேலையை தப்பிச்சோம் பார்த்து சொல்ல போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈனோ வச்சுனா விதவிதமாக வரிஞ்சு அனுப்புவோம் போரோட்டோக்கிட்ட. போரோட்டோவில் நான் இதுக்கெலாம் தோக்க மாட்டேன்டா அப்படி சொல்ல மிச்சுக்கல அது வேறு இங்குன்னு தெரியும்னு சொல்லிட்டு முன்னாடி தைரியமாக நின்றுருப்பான், இது எங்களோட சீக்கிரம் ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு ஷடப்ரஸ் ஜுட்ஸும் யூஸ் பண்ணிவிடும். ஸோ நல்ல பிளான் போட்டான் நல்ல பிளான் தான். பரோட்டோ நீ மட்டும் நண்டா இருக்க, அதை கூட சிரிச்சுனே சொல்லுவான், நான் பார்த்துக்கிறேன்டா மிக்ஸுக்கே அப்படின்னு சொல்ல போது ஷடப்ரஸ் ஜுட்ஸு இந்த எப்படியாவது பிரேக் பண்ணி ஆகணும்னு பரோட்டோ வந்து பிளான் போட்டுருப்பான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷிக்கரால் ஸோ சீக்கிரம் யாராவது ஒருத்தர் மேலே போய் தோட ஆரம்பிக்கணும்னு சொல்ல போது எப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க சர்றால என்னடா உடையிற சத்தம்லாம் கேட்குதுன்னு பார்த்தா டமால் இடிஞ்சு விழுந்துடும் அந்த கட்டிடம். திருப்பி பார்த்தோன்னா நம்ம டாப்பர் மெட்டலி காப்பாற்றிருப்பான். பார்த்தோன்னா போரோட்டோ தொட்டுட்ருப்பான். எப்படின்னு பார்த்தா போகிற வெளியே சோச்சுக்கு கால் வெளிக்கு கொடுத்துருக்கோம். சோச்சுக்கோட இந்த டீம்ஸ்லாம் மண்ணை கவர்றதோட மிச்சுக்கு போரோட்டோ வின் பண்ணுறதோட காமிக்கிறாங்க இந்த எபிசோட. ஸோ நாடா ஜெயிக்க சொன்னா பில்டிங்கே இந்த ஹிஸ்டிங்லாம் இது ஃபில் பண்ண சடரா. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்ல ஈனோச்சில் அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட போது அந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து சண்டை போடாதையான்னு சொல்லலாம். ஸோ அப்படியே டெங்கியில் போரோட்டோ இருப்பா சண்டை போடாதேன்னு சொல்ல போது ஷினோவில்
பசங்களா என்ன பசங்களா பண்ணுற, நான் உங்களுக்காக ஒரு கெஸ்ட்டை கூட்டின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சீனோ சொல்ல, சரி வெளியே நீ ஏன் வெளியே இருக்க உள்ளே வான்னு சொல்ல. ஸோ அந்த பர்பிள் கலர் ஹேர் பொண்ணு தயங்கினே உள்ளே போகலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்கோம். சரி உள்ளே போகணும், உள்ளே போயாச்சு. அப்படி பார்த்தா பொருட்டோல நீ தான் எனக்கு ஒன்றிலே தெரியும் சொல்ல போது பின்னாடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து இப்போ எப்படிப்பா இருக்க, இன்னும் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க ஒன்றா அவ்வளோன்னு வந்து எல்லோரும் நல்லா வச்சுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த பொண்ணை வேறு காமிச்சிட்டே இருப்பாங்க, ஜூம் அவுட் ஜூம் இன் ஜூம் அவுட். அந்த சீனில் தேவையில்லாத கட் பண்ணிட்டப்பா. ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே ராத்திரி காமிக்கிறாங்க. நரோட்டோ யாரையோ பார்க்க வரான். யாருன்னு பார்த்தா நம்ம சாசுகே. சாசுகேல இன்றைக்கும் நீ லேட்டாக வர, எப்போ பார்த்தா நீ லேட்டாக தான் வரேன்னு சொல்ல போது நரோட்டோவில் என்ன நான் லேட்டா, நீ தான்டா சீக்கிரம் வந்து உக்காந்துட்டுருக்க எனக்கு முன்னாடின்னு சொல்ல போது. ஸோ நரோட்டோ வந்து இது இப்படிப்பட்ட ஜுட்ஸுன்னு சொல்லி இவன் சொல்லுவான், சாசுகே இது ஃபவுண்டேஷனோட வேலை இல்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்ல போது, அப்போ என்ன முன்னாடி சொல்கிறப்பா நிறைய வேலை இருந்தது அதான் நான் பார்க்கல, இப்போயும் எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் கிளம்புறேன் சொல்லிட்டு போயிடுவான். அப்படியே ஒரு இடத்துல காமிப்பாங்க, ஒருத்தர் தெரரா பேசிட்டு இருப்போம், நேரம் வந்து விட்டது. ஸோ இன்னும் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, யாருன்னு தெரிலப்பா, வினோதமாக இருப்பாங்க. அவங்க 2 பேரும் பேசுவாங்க நேரம் வந்து விட்டதுன்னு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். டாட்டா பேசி டாட்டா.